ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுளம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் சேமிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 3 கிராம் தங்கம் சேமிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம், என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். முதல் விஷயமா நமக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன காரணம் இந்த மாதிரி டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்த 3 கிராம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, நம்ம எவ்வளோ நாளில் இதை சேமிக்க போகிறோம், என்னென்ன முறைகள்லாம் சேமிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி சேமிக்கும்போது இந்த 3 கிராம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் சேமிக்க தொடங்குவோம். இந்த மாதிரி கோல் இருந்தால் அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதனால தான் டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று வேணும், கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் நான் 3 கிராம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 கிராமை நம்ம எவ்வளவு நாளில் வாங்க போகிறோம், எவ்வளோவெல்லாம் சேமிக்க போகிறோம், என்னென்ன முறைகள் எல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் விஷயமா சேமிப்பு முறைகள் மூலமாக இந்த தங்கத்தை நம்ம சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது, எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் மூலமாகவும் நம்ம தங்கம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். சேமிப்பு முறைகள்லாம் இந்த 3 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன சேமிப்பு முறைகள்லாம் பயன்படுத்தி இந்த 3 கிராம் தங்கத்தை சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு வர்ற போனஸு, இல்லை ஓவர் டைம் பண்ணுற அமௌண்ட்டு, இல்லை எக்ஸ்ட்ராவாக நம்ம வருமானத்தை தாண்டி வேறு ஏதாவது வருமானத்தை பெருக்கிறதுக்கு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வர்ற அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டில் நம்ம கோல்டு வாங்கி வைக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிக்கும் போது தான் அது பெருசாக நம்மளுக்கு மாறும். எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக கண்டிப்பாக சேமித்து பாருங்கள். அது ஒரு காலகட்டத்தில் நிறையவா இருக்கும்போது நம்மளுக்கே நம்ம மேலே இன்னும் நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மில்லிகிராமாக வாங்குறது பவுனாக மாறும்போது நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும், நம்ம இன்னும் அதிகமாக சேமிக்கணும் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தங்கம் நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே போகிறதுனால அது நம்மளுக்கு ஒரு பேக்கப் சோர்ஸ்னே சொல்லலாம். பக்கபல் நம்மளோட கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது உதவக்கூடிய ஒரு பொருள். நம்மளோட கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம தங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரேட்டுப்படி 1 கிராமோட தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா 6620 ரூபா. நம்ம சேமிக்க போகிறது 3 கிராம். 3 கிராமுக்கும் இன்றைக்கி ரேட்டுப்படி பார்த்திங்க அப்படின்னா 19860 ரூபா. இது நகைக்கான ரேட்டு மட்டும். இது போக நம்ம நகையாக எடுத்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கொடுக்கணும், வேஸ்டேஜ் கொடுக்கணும். இதே கோல்டு காயினாக வாங்கினோம் அப்படின்னா ஜிஎஸ்டி 3%, வேஸ்டேஜ் 2% மட்டும் கொடுத்தா போதும். இல்லை நகையாக வாங்கும்போது நம்ம அந்த நகையோட டிசைனுக்கு தகுந்தாப்புல நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 கிராம் தங்கத்துக்கு நகையோட ரேட்டுக்கு மட்டும் 19860 ரூபா. 3% ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 667 ரூபா. 12% நான் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். இது மினிமமாக நான் 12% போட்டிருக்கேன். 2383 ரூபா வேஸ்டேஜ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக நகையாக எடுக்கணும், இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 22,910 ரூபா. நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்தில் இந்த 3 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 22,000 நம்மளுக்கு 25,000 ரூபா வரைக்கும் தேவைப்படும். ஏன்னா இந்த 3 மாதத்தில் விலை இன்னும் அதிகமாகலாம், இறங்கலாம். அந்த மாதிரி விலை முன்ன பின்ன ஆகுங்கிறதுனால இதை விட நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்படிங்கிறப்ப கோல்டு காயினாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 20,864 ரூபா கோல்டு காயினாக எடுக்கும்போது நமக்கு தேவைப்படும். ஏன்னா கோல்டு காயின் நம்மளுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்க தேவையில்லை. நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்காக தான் சேமிக்கிறோம் அப்படின்னா கோல்டு காயினாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போது 23,000 ரூபா ஆவரேஜாக ஒரு 3 மாதத்தில் சேமித்து 3 கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ண போகிறோம். அது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 விதமான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன், வாங்க எப்படின்னு பார்க்கலாம்.
எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு. இந்த 3 மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் 3லேயுமே சிறுக சிறுக சேமிக்கணும் அப்படின்னாலும் சேமிக்கலாம். அதுக்குமே நான் வந்து பிளான் சொல்லியிருக்கேன். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிராம் வந்து நம்ம வாங்கணும். 3 மாதத்தில் 3 கிராம், ஒரு மாதத்துக்கு 1 கிராம் வீதம் நம்ம வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணி 3 மாதத்தில் 3 கிராம் வந்து வாங்க போகிறோம். இதை வந்து நீங்கள் மொத்தமாக சேர்த்து 3 மாதம் கழிச்சும் 3 கிராமாக வாங்கலாம். இல்லை ஒரு மாதமாக நீங்கள் சேமிக்கிறீங்க, மாத சேமிப்பு மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்சதுமே போய் ஒரு காயினா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். நகையாக வேண்டாம் அப்படின்னா காயினா கூட வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ என்ன மெத்தட்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு 3மே பண்ண போகிறோம். ஸோ தின சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் 3 மாதத்தில் 3 கிராம் வாங்குறது. அப்போது 90 நாள் இருக்கும் நம்மளுக்கு 3 மாதங்கிறப்போ 90 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் சேமிக்க போகிறோம். அப்போ 9000 ரூபாய் வந்து 3 மாதத்தில் நம்ம சேமிச்சிருப்போம் தின சேமிப்பில். டெய்லி இந்த மாதிரி சேமிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் இருக்கும், அதே போல் அது பழக்கமாகவும் மாறும். அடுத்ததான் வார சேமிப்பு. வார சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மாதத்தில் மாதத்துக்கு 4 வாரங்கள் வீதம் 12 வாரம் வந்து நம்ம வார சேமிப்பு பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்கு வந்து 750 ரூபாய் வீதம் 12 வாரமும் நம்ம சேமிக்கும் போது எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 9000 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். தின சேமிப்பில் ஒரு 9000 ரூபாய் சேமிச்சிருப்போம். வார சேமிப்பில் வந்து ஒரு 9000 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். அடுத்ததாக மாத சேமிப்பு. 3 மாதம் இருக்குது நம்மளுக்கு மாத சேமிப்பில். அதில் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாத சேமிப்பு பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து 1500 ரூபாய் வீதம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அப்படி எடுத்து வைக்கும்போது 4500 ரூபாய் வந்து மாத சேமிப்பில் சேமிச்சிருப்போம். அந்த மாதிரி சேமிக்கும் போது மொத்தமாக நம்ம தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு இது எல்லாத்துலேயும் நம்ம மொத்தமாக எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 22500 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். இது கோல்டு காயினாக நீங்கள் 3 மாதம் கழித்து வாங்கும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு நகையாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 2000லேருந்து 3000 ரூபாய் அதிகமாகும். ஏன்னா கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராமோட ரேட்டு முன்ன பின்ன வேரி ஆகும்போது கொஞ்சம் வந்து ரேட் வந்து முன்ன பின்ன வேரி ஆகும். பட் நம்ம காயினாக எடுக்கும்போது இந்த அமௌண்ட் வந்து 3 கிராமுக்கு தாராளமாக எடுக்கலாம். இப்போ வந்து 3 மெத்தட் 1ல் வந்து நம்ம 3 விதமான சேமிப்புலையுமே வந்து சேமிச்சிருக்கோம். மெத்தட் 2ல் எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது மெத்தட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இல்லை ஒரு நாளைக்கு வீதம் அப்படிங்கிற மாதிரி சேமிக்க போகிறோம், இல்லை ஒரு வாரத்துக்கு இல்லைனா ஒரு மாதம் வீதம் அப்படிங்கிற மாதிரி தான் சேமிக்க போகிறோம். 3 மெத்தட்லேயுமே சேமிக்க போகிறதில்ல. நான் 23000 ரூபாயை வந்து டிவைட் பண்ணி ஒரு நாளைக்குங்கிற வீதம் நம்ம எடுத்து வைக்கும்போது 256 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு 90 நாளில் நம்ம வந்து 23000 ரூபா வந்து நம்ம வந்து சேமிச்சிருக்க முடியும். இந்த 23000 ரூபாயில் நம்மளால் வந்து ஒரு 3 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். இந்த 256 ரூபாயெல்லாம் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா தின சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக முடியும். நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டுன்னு பண்ணி நம்ம வந்து சேமிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்காக நம்ம சேமிக்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக வார சம்பளம் வாங்குறவங்க ஒரு வாரத்துக்கு 1917 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த 12 வாரத்தில் நம்மளால் வந்து 23000 வந்து ரீச் பண்ணியிருக்க முடியும். வார சம்பளம் வாங்குறவங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். மாதம் நான் வந்து இதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னா 7667 ரூபாய் ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம வந்து 3 மாதத்தில் இந்த 23000 ரூபாயை சேமிச்சிருக்க முடியும். இந்த மாதிரி பல்காலாம் எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட் 1 வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா இந்த 2 இதில் ஏதாவது ஒன்று வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணி சேமிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.